லைக் வந்து விருமாண்டியோடைய அந்த என்ன சொல்கிறது அந்த ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, அது எப்படி வந்து அவர் அது உருவாக்குனது, எப்படி அதை கண்டுபிடிச்சார், அப்புறம் அந்த லைஃப்பை எப்படி அவரால் கிராக் பண்ண முடிஞ்சுது, அது மாதிரி நிறைய திரைப்படங்களை வந்து நம்ம வந்து சொல்லலாம். அவர் ரொம்ப இன்வால்வ்டோட இருக்கிற, குறிப்பாக மகாநதியை சொல்லலாம். இந்த மாதிரி வந்து என்னென்னா ஒரு ரெகுலர் சினிமா, ஒரு மெயின் ஸ்ட்ரீம் சினிமாவில் தனியாக ஒரு ஹார்ட் ஃபிலிம் பண்ணாமல் அந்த ஹார்ட் ஃபிலிம் அப்படின்ற அந்த ஆர்ட் ஹவுஸ் மூவியை மெயின் ஸ்ட்ரீம் சினிமாவுக்கு கொண்டு வந்து அதை வந்து மக்கள்கிட்ட பரவலாக கொண்டு போய் சேர்த்ததில் கமல்ஹாசன் சாருடைய மிக முக்கியமான பங்கு இருக்கிறதா நான் வந்து பார்க்குறேன். அதில் வெற்றியும் அடைஞ்சிருக்கார் அவர். அது வந்து ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது அது. ஏன்னா மற்ற சினிமாக்களில் மற்ற உலகங்களில் பார்த்திங்கன்னா ஆர்ட் ஹவுஸ் மூவி தனியாகவே இருக்கும், மெயின் ஸ்ட்ரீம் சினிமா அப்படின்றது வந்து தனியாக இருக்கும். ரெண்டுத்துக்குமான பாலம் வந்து பெருசாக வந்து இருக்காது. கமர்ஷியல் சினிமாஸ் அப்படின்றது வந்து வெகுஜன மக்களால் பாராட்டப்பட்டாலும் ஆர்ட் ஹவுஸ் சினிமாஸ் வந்து வெறும் குறைந்த மக்களால் பார்க்கப்படுற ஒரு சினிமாவை மட்டும்தான் இருக்கும். இங்கே மௌன திரைப்படம் ஒன்று எடுத்து வந்து எல்லாருக்கும் போட்டு காட்டி அது தியேட்டர்களில் கொண்டு போயிட்டு அது வந்து அதுவும் ஒரு சினிமா பாணின்னு சொல்லி புரிய வச்சது அளவுக்கு மிக முக்கியமான முயற்சிகளை வந்து தமிழ் சினிமாவுக்கு கொடுத்துருக்காரு. குறிப்பாக வந்து டிஜிட்டல் சினிமாவை வந்து கையில் தொடுறதுக்கு எல்லாரும் பயந்த காலகட்டத்தில் ஃபர்ஸ்ட்டு டிஜிட்டல் சினிமாவை எடுத்து, ஏன்னா ஃபிலிம்லேருந்து டிஜிட்டலுக்கு எப்படி மாறுறதுன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு பெரிய பிரச்சனை இருந்தது. எல்லாருமே பயங்கரமாக வந்து போலாமா வேணாமான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய தயக்கம் இருந்தது. அந்த டைமில் வந்து திரைப்படம் வந்து படச்சுருளிலிருந்து விலகி டிஜிட்டலில் வந்து கொண்டு போயிட்டு அதை சக்ஸஸ்ஃபுல்லாக மாற்றினது மாதிரி நிறைய விஷயங்களில் தமிழ் சினிமாவில் வெறும் வியாபார நோக்கம் மட்டும் இல்லாமல் கலை அந்த என்ன சொல்கிறது ஒரு ஆர்டிஸ்டிக்கான எஃபர்ட்டை, கல்ச்சரல் ஸ்பேஸை ரொம்ப கரெக்டாக யூஸ் பண்ணி தன்னுடைய வாழ்நாளில் இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்து முயற்சித்து கொண்டு இருக்கிற திரு கமல்ஹாசன் சார் இங்கே வந்தது எங்களுக்கு வந்து மிகப்பெரிய பெருமை. அவர் இந்த புத்தக நிலையத்தை வந்து ஓப்பன் பண்ணது வந்து ஒரு பெரிய மகிழ்ச்சி. ஏன்னா வந்து புத்தகங்கள் வந்து ரொம்ப சாதாரண விஷயம் அப்படி இல்லை அப்படின்றது வந்து என்னுடைய லைஃப்பில் நான் உணர்ந்தது. நான் ரொம்ப சாதாரணமான ஒரு குடும்ப பின்னணியிலேருந்து தான் நான் வந்தேன். இப்போ என்னுடைய குடும்ப பின்னணி அப்படின்றது வந்து இவ்வளோ பெரிய ஸ்பேஸ் எனக்கு கொடுத்துருக்குமா அப்படின்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் புத்தகங்களை வாசிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் தான், புரட்சியாளர் அம்பேத்கரை நான் வாசிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் நான் யார் என்ற ஒரு கேள்விக்கான பதில் எனக்கு வந்து கிடைக்க ஆரம்பிச்சது. அப்போ நான் யார் என்ற கேள்வி எனக்கு கிடைச்சதுக்கப்புறம் அந்த கேள்விக்கான பதிலை வந்து நான் வந்து தேட ஆரம்பித்தேன். அந்த பதில் பல விஷயங்களை வந்து எனக்குள்ளே வந்து உருவாக்குச்சு. அந்த பதிலாக தான் இந்த புத்தக நிலையங்கள் இருக்குது, அந்த பதிலாக தான் என்னுடைய திரைப்படங்கள் இருக்குது, அந்த பதிலாக தான் என்னுடைய தயாரிப்புகளில் நான் பண்ணுறதுக்கும் நீலம் பண்பாட்டு மையத்துடைய நிறைய விஷயங்கள் அதில் இருக்குது. அப்போது ஒரு புத்தகம் ஒரு மனிதனை இந்த அளவுக்கு மாற்ற முடியுமா அப்படின்றது வந்து என்னுடைய லைஃப்லேருந்து எனக்கு கிடைச்ச ஒரு என்ன சொல்கிறது ஒரு பதிலாக எனக்கு இருக்கிறப்போ, அப்போது எனக்கு கிடைச்ச விஷயங்களை மற்றவங்களுக்கும் வந்து கொண்டு போய் சேர்க்கணும். இது மாதிரியான நிறைய ப்ராப்ளங்களை இல்லை வந்து தன்னை அறியாமல் தத்தளித்து கொண்டிருக்கிற நிறைய பேர் இங்கே இருக்கிறோம். அவங்களுக்கு வந்து தன்னை அறிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பை டெஃபினட்டாக வந்து புத்தகங்கள் உருவாக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா விஷுவல் மீடியமை விட எழுத்து வந்து பயங்கர பவர்ஃபுல்லானதாக நான் வந்து பார்க்குறேன். ஏன்னா விஷுவலாக நம்ம கிராக் பண்ண முடியாததை எழுத்து வந்து ரொம்ப சூப்பராக வந்து செஞ்சுட்டு போயிடும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பல எழுத்தை இப்போ வரைக்கும் விஷுவலாக ஆக்கவே முடியாத அளவுக்கு பெரிய சவால் இருக்கிறது. நான் வந்து ஒரு திரைப்படம் எடுக்கிறதுனால வந்து என்னால் இதை வந்து ரொம்ப ஆணித்தரமாக சொல்ல முடியும். பல எழுத்துக்களை விஷுவலாக மாற்றவே முடியாது. ஆனால் படிக்கிற எழுத்துக்களை நம்முடைய மைண்ட் வந்து சூப்பராக விஷுவல் பண்ணிடும். அந்த அளவுக்கு வந்து எழுத்துக்கு வந்து பவர் இருக்குது.